அன்புள்ள கன்னி ராசி அன்பர்களே வணக்கம். இந்த வார ராசி பலன். கன்னி ராசி அன்பர்களுக்கு ஐந்தாம் அதாவது கன்னி ராசி அன்பர்களுக்கு 6ஆம் இடத்தில் ராகு புதன், 7இல் சூரியன் சனி செவ்வாய், அஷ்டமத்தில் சுக்கிரன், 10இல் குரு, விரய ராசியில் கேது பகவான் இருக்கிறார். 7ஆம் இடமாகிய கலஸ்திரஸ்தானத்தில் சூரியன் இருப்பதால் சூரியனும் சனியும் இருப்பதால் பேச்சில் கவனம் தேவை. அடிக்கடி சண்டை சச்சரவு வரும். குடும்பத்தில் முன் கோபத்தை சற்று குறைத்து கொள்ளுதல் வேண்டும். கணவன் மனைவி விட்டு கொடுத்து செல்லுதல் வேண்டும். ஒருவரை ஒருவர் பரஸ்பரம் புரிந்து கொள்ளுதல் வேண்டும். அடிக்கடி உடல் நலக்குறைவு உண்டாகும். உடல் நலனில் கவனம் தேவை. உடல் நலனில் தாங்கள் கவனமாக இருத்தல் வேண்டும். பிறருக்கு வாக்குறுதி கொடுக்கக்கூடிய விஷயங்களில் சற்று கவனமாக இருத்தல் வேண்டும். தொழில் வியாபாரத்தில் கிடைக்க வேண்டிய பலன் அனைத்தும் இடையூறு காரணமாக, மறைமுகமான எதிர்ப்புகள் காரணமாக அனைத்தும் தடங்கள் படலாம். வேலைக்கு செல்பவர்களுக்கு நீங்கள் ஒழுங்காக வேலை செய்தாலும் வீண் பழி சொற்கள் தங்கள் மீது வரும். ஆகவே தேவையில்லாமல் பிறரிடம் பேச வேண்டாம். உயர் அதிகாரிகளின் கண்டிப்புக்கு ஆளாவீர்கள். மாணவர்களுக்கு படிப்பில் சிறப்பாக செயல்பட்டாலும் சில நேரங்களில் கவன சிதறல்கள் உண்டாகும். கவனம் தேவை. குரு வக்ர நிவர்த்தி ஆகிவிட்டதால் சுபகாரியம் நிகழ்ச்சிகள் நடைபெறும். கேந்திராதிபத்திய தோஷம் பெற்ற புதன் நீச்சம் பெறுவதும் சூரியனோடு இணைந்து ராசியை பார்ப்பதும் சிறப்பான பலனை தரும். வீடு கட்டும் பணியில் உள்ள சிரமங்கள் அனைத்தும் குறையும். கணவன் மனைவி உறவுகளில் உள்ள கசப்புகள் மறையும். பொது வாழ்வில் உள்ளவர்கள் இழந்த பொறுப்பை திரும்ப பெறுவார்கள். குரு பகவான் சுகஸ்தானத்தையும் தனஸ்தானத்தையும் பார்ப்பதால் வருமானம் உயரும். கலைஞர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். வெளியூர் பயணங்களின் போது பொருட்களை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ள வேண்டும். அதிக அலைச்சல் ஏற்படுவதை தவிர்க்க முடியாது. பொருட்களை பத்திரமாக பார்த்து கொள்ளுங்கள். இல்லாவிட்டால் களவு போக வாய்ப்பு உண்டு. கணவன் அல்லது மனைவி எப்பொழுது 7இல் சனி சஞ்சாரம் செய்கிறாரோ, கணவன் அல்லது மனைவி உடல் நலனில் கவனமாக இருத்தல் வேண்டும். நண்பர்களிடமும் உறவினர்களிடம் வீண் வாக்குவாதங்கள் செய்ய வேண்டாம். பற்கள் கண்களை நன்றாக பராமரியுங்கள். தினமும் சுந்தரகாண்டம் பகவத்கீதை படியுங்கள். உங்களுடைய கஷ்டங்கள் அனைத்தும் மறையும். மனக்குழப்பம் அனைத்தையும் தவிர்க்கலாம். தினமும் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே என்ற மந்திரத்தை 108 முறை சொல்லுங்கள். காலை மாலை. உங்களுடைய அனைத்து பிரச்சனைகளிலும் தாங்கள் சகலத்திலும் வெற்றி பெறலாம். வாழ்க வளமுடன். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா.